6 தொகுதிகள் டீல் முடிந்தது. திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக வெளிவந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதிமுக கூட்டணிக்கு விழுந்த மரண அடி. அதாவது சீன பெருஞ்சுவர் போல நீண்டு கொண்டே போன தேமுதிக கட்சியின் கூட்டணி அறிவிப்பு என்பது எப்போது முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே நீண்டு கொண்டே வந்தது. அதற்கு இப்போது முற்றுப்புள்ளியும் வைக்கப்பட்டு விட்டது. அதாவது திமுகவினருக்கு இன்று முக்கியமான கெட்ட செய்தி ஒன்று வந்ததோடு அதைவிட மிகப்பெரிய நல்ல செய்தியும் வந்திருக்கிறது. திமுகவின் மூத்த தூணாக இருக்கும் துரைமுருகன் அவர்கள் நேற்று அவரது வீட்டில் தடுமாறி விழுந்ததால் அவருக்கு காயம் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரை பார்ப்பதற்கு இரவோடு இரவாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று இருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இரவோடு இரவாக அவசரமாக துரைமுருகனை பார்க்க செல்லும் அளவுக்கு துரைமுருகனுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. திமுகவின் மூத்த தலைவராக இருக்கும் இவருக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று திமுகவினர் அதிர்ச்சியடைந்து இருக்கின்றனர். மேலும் முதல்வர் ஸ்டாலினை ஒரு காலத்தில் தூக்கி வளர்த்தவர்தான் இந்த துரைமுருகன் அரசியல் செய்து வரும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைக்குழந்தையாக இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு திமுகவில் பல தலைமுறைகளாக இருந்து வரும் ஒரே தலைவர் துரைமுருகன் மட்டும்தான். அப்படிப்பட்ட திமுகவின் முக்கிய தூணாக இருக்கும் துரைமுருகனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது என்பது ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்படிப்பட்ட திமுகவின் முக்கிய தூணாக இருக்கும் துரைமுருகனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது என்பது ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனாலும் கூட விரைவில் இதிலிருந்து துரைமுருகன் மீண்டு வர வேண்டும் என்பதே திமுகவினரின் வேண்டுதலாக இருக்கிறது. இன்றைய தினம் திமுகவுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியானதை தொடர்ந்து உடனடியாக மற்றொரு மகிழ்ச்சி செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கான பரபரப்பு என்பது அனைத்து கட்சிகளுக்கும் தொற்றிக் கொண்டுள்ளது. திமுக, அதிமுக, விஜயின் கட்சி போன்றவைகள் இந்த தேர்தலை நோக்கி பல திட்டங்களை தீட்டி வருகிறது. அதிலும் முக்கியமாக திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தில் இருக்கும் மற்ற கட்சிகள் அனைத்தையும் தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. அந்த வரிசையில் அதிமுக கூட்டணிக்கு சில கட்சிகள் ஏற்கனவே சென்று விட்டது. திமுக கூட்டணிக்கும் சில சிறு கட்சிகள் சென்று இருக்கிறது. அதை தவிர்த்து ஏற்கனவே இருக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில்தான் நீடிக்கிறது. மேலும் இப்போது வரை திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு செல்லாத கட்சிகளும் இருந்து வந்தது. அந்த வரிசையில் திமுக அதிமுக கூட்டணிக்கு செல்லாத ஒரு கட்சியாக தேமுதிக கட்சி இருந்து வந்தது. தேமுதிக கட்சியை பொறுத்தவரையில் இதுவரையிலும் எந்த கூட்டணிக்கு செல்லப் போகிறோம் என்பதை சொல்லாமலே இருந்து வந்தது. அதற்கு காரணம் இவர்கள் பேசிய பேரம் என்பது திமுக அதிமுக கட்சிகளால் கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்துள்ளது. அதனால்தான் தேமுதிக கட்சி இதுவரையிலும் கூட்டணியை முடிவு செய்யாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் தேமுதிக கட்சி கடந்த சில நாட்களாக வேட்பாளர் விருப்பமனு தேர்வை தொடங்கியது. ஆனால் இதற்கு எந்த ஒரு வேட்பாளர்களும் ஆர்வம் காட்டவில்லை. இதற்கு முன்பு கடந்த தேர்தல்களில் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தபோது இதுபோன்ற தேமுதிகவின் வேட்பாளர் விருப்பமனு தாக்கலின் போது தேமுதிக அலுவலகம் திருவிழா கூட்டம் போல காட்சியளிக்கும். அந்த அளவுக்கு நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு வேட்பாளர் விருப்பமனுவை வாங்குவதற்கு வேட்பாளர்கள் போட்டி போடுவார்கள். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இல்லாத நிலையில் வேட்பாளர் விருப்பமனுவை வாங்குவதற்கு ஒரு காக்கா கூட தேமுதிக அலுவலகத்திற்கு வரவில்லை என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. எனவே இதற்கு பிறகும் கூட்டணியை முடிவு செய்யாமல் இருந்தால் தங்களுக்கு 2-3 தொகுதிகளை கூட திமுக அதிமுக கட்சிகள் கொடுக்க முன்வராது என்பதை உணர்ந்து கொண்ட தேமுதிக கட்சி தற்போது இறுதியாக கூட்டணி முடிவை எடுத்திருக்கிறது. அதாவது இதுவரையிலும் 13 முதல் 25 தொகுதிகள் வரை வேண்டும் என்று திமுக அதிமுக கட்சிகளிடம் பேரம் பேசி வந்த தேமுதிக
இப்போது திமுகவிடம் சரணடைந்து விட்டது. 6 தொகுதிகள் மட்டும் போதும் என்று முடிவெடுத்து திமுக கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்துள்ளது தேமுதிக. இதற்கான ஒப்பந்தமும் அதிகாரப்பூர்வமாக தற்போது கையெழுத்திட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே சமயம் 6 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்ட தேமுதிக கூடுதலாக ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒன்றையும் கேட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த ராஜ்யசபா சீட்டு குறித்து சில கட்டுப்பாடுகளோடு திமுகவும் ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. எனவே தேமுதிக கட்சி தற்போது திமுகவுடன் கூட்டணி அமைத்துவிட்டது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இது குறித்து இரு கட்சிகளும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாளை வெளியிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்படியாக திமுகவின் கூட்டணி என்பது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துவிட்ட செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு வந்தாலும் தற்போது மற்றொரு செய்தியும் தமிழக அளவில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது என்னன்னா, நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து இப்போது வரை வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்கு பல கட்ட முயற்சிகளை எடுத்து வருகிறார். ஆனாலும் இவருடைய அரசியல் என்பது பொதுமக்களுக்கு நெருக்கமாக இல்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இவராகவே ஏதாவது ஒரு மண்டபம் பிடித்து அதற்குள் நின்று பேசிவிட்டு சென்று விடுகிறார். மற்றபடி பொதுமக்களை சந்தித்து பேசுவது என்ற முயற்சியை இதுவரை விஜயின் தரப்பு எடுத்ததாக தெரியவில்லை. ஆனாலும் கூட விஜய்க்கான வாக்கு சதவீதம் என்பது லேசாக அதிகரித்து கொண்டே இருப்பதையும் கருத்து கணிப்புகள் மூலம் பார்க்க முடிகிறது. மேலும் விஜயின் இந்த வளர்ச்சி என்பது பாஜகவுக்கு உறுத்தலாகத்தான் இருந்து வருகிறது. அதனால்தான் விஜயை பாஜக பக்கம் இழுப்பதற்கு பாஜக தரப்பு பல கட்ட வேலைகளை பார்த்து வந்தது. விஜயின் படத்தை ரிலீஸ் செய்யாமல் தடுப்பது, அதே போல கரூர் விவகாரத்தில் சிபிஐ மூலமாக விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பது என விஜய்க்கு எதிராக சில திட்டங்களை தீட்டி விஜயை மிரட்டி பாஜக கூட்டணியில் இணைய வைக்க முயற்சி செய்து வந்தது. அந்த வரிசையில் தற்போது 5000 கோடி அளவுக்கு விஜய்க்கு கொடுக்க இருப்பதாகவும், இவ்வளோ பெரிய தொகையை வாங்கிவிட்டு தங்களுடன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பாஜக அழுத்தம் கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கான சில ஆதாரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விஜயும் கூட இந்த பேரத்தை ஏற்றுக்கொண்டதாகவும், ஆனால் நேரடியாக இப்போது பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டால் அது பிரச்சனையாக மாறும் என்பதை உணர்ந்து மறைமுகமாக பாஜக கூட்டணியில் விஜய் அவர்கள் நீடிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக தெரிகிறது. மேலும் ஒருவேளை பாஜக கூட்டணியில் விஜய் தரப்பு நேரடியாக கூட்டணி அமைக்கவில்லை என்றாலும் கூட இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு விஜய்க்கு ஒருவேளை 5 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அந்த 5 தொகுதிகளின் வெற்றியை கையில் வைத்திருந்தால், அப்போது தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டால் விஜய் தரப்பு பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து, அதாவது அதிமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை கொடுத்து அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க விஜய் தரப்பு முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்படிதான் மறைமுகமாக பாஜகவுக்கு விஜய் தரப்பு ஒத்துழைப்பு தர பேசப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனவே வெளியில் பாஜகவை எதிர்ப்பது போல எதிர்த்துவிட்டு உள்ளே பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கான வேலைகளை விஜயின் கட்சி பார்த்து வருகிறது என்று கூறப்படுகிறது. இதற்காக 5000 கோடி வரையிலும் பேரம் பேசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே விஜயின் அரசியல் என்பது மோசமாக இருந்தாலும் கூட, அதாவது விஜய்க்கு பொதுமக்களை சந்தித்து அரசியல் செய்ய தெரியவில்லை என்றாலும் கூட, விஜய் மீதான நம்பிக்கையில் பொதுமக்கள் அவருக்கான வாக்கு வங்கியை அதிகரித்து கொண்டே வருகின்றனர். அதை சமீபத்தில் வெளியாகும் அனைத்து கருத்து கணிப்புகளிலும் பார்க்க முடிகிறது. அப்படி இருந்தும் கூட அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் 5000 கோடிக்கு ஆசைப்பட்டு பாஜகவிடம் விஜயின் கட்சியை அடகு வைக்க விஜய் தரப்பு முடிவு செய்து விட்டதாக கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் எடுத்திருக்கும் இந்த முடிவை பற்றியும் திமுக கூட்டணியில் இணைய தேமுதிக எடுத்த முடிவை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.